நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எங்கடா சந்துக்குள்ள நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஹிடன் ஸ்பாட்டை கவர் பண்ணால் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆந்திரா மெஸ் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எபிசோட் 3க்கு வேளச்சேரியில் லொக்கேட்டாக இருக்க ஸ்ரீ சிவ சாய் ஆந்திரா மெஸ்ன்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அவங்களுடைய மீல்ஸ் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். வேளச்சேரியில் எனக்கே இப்படி ஆந்திரா மெஸ் இருக்குன்னு தெரியாது. எல்லாருமே வந்து ஆந்திரா மெஸ் வந்து தரமணி போயிட்டு இருப்பாங்க. பட் நான் வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இலையை க்ளீன் பண்ணிடுவோம், குளிப்பாட்டிடுவோம். அண்ட் தென் அவங்களோட மீல்ஸ் தொட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான். சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஆந்திரா சீரிஸ் நல்லாயிருக்கா? ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து வேளச்சேரி, தரமணி. ஓகே, வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, ஆக்சுவலி மக்களே எல்லாத்தையும் வாங்கி நம்ம மீட் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு செட் ஆகிட்டோம், உட்காந்துட்டோம். அதாவது நான் உங்களை ஆடி சொல்லியிருப்பேன், நிறையா ஆந்திரா மெஸ்ஸில் வந்து ஒரே மாதிரி எல்லா ஆந்திரா மெஸ்லையும் ஒரே மாதிரி ஃபுட்ஸ் இருக்காது, ஒன்று மாறி மாறி இருக்கும். ஸோ இங்கேயுமே அதுதான். வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆந்திரா மெஸ் சாப்பிட்ருப்போம் தரமணியில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலிஃப்ளவர் 65 கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ. அவங்க வந்து காலிஃப்ளவர் 65 கொடுத்துருப்பாங்க, சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பொல்லங்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃப்ரை கொடுத்துருக்காங்க. பொல்லங்காய் ஃப்ரைலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் பார்க்குறேன். பொல்லங்காய் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. தெரிதான்னு தெரில, தான் பார்த்துக்கோங்க. அதான் பொல்லங்காய் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நம்ம வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கோம், சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பொல்லங்காலையுமே வந்து கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரி, பொல்லங்கான் பாருங்கள், இது வந்து கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் டால் இருக்குது. நான் சாம்பார் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக. அதான் அவங்களோட பொட்டேட்டோ ஃப்ரை நம்ம வாங்கியிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ எல்லா ஆந்திரா மெஸ்ஸும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய பருப்பு ஆரம்பிப்போம். பட் இந்த டைம் நம்ம சாம்பார்லேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து முள்ளங்கி அண்ட் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சீசன் அந்த காய்கறி வச்சு சாம்பார் பண்ணுவாங்கன்னு, அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், ஸ்மெல்லையும் செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? பருப்போட ஃப்ளேவர் நல்லா தெரியுது, அங்கே வந்து காரம் நல்லா தெரியுது. நல்லாயிருக்கு. பட் ஆந்திரா மெஸ்னாலே அவங்களோட நான்வெஜ் கிரேவி தான் நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும். நல்லாயிருக்கு. நம்ம தொட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம், சேர்த்து வச்சு ஒரு பைட் போயிடலாம். ஆம்லேட்டு சிக்கன் கறிலாம் தனியாக வாங்கியிருக்கேன், நான் சேர்த்து ஒரு நினைக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட வந்து வெஜ்ஜு தான் இருக்குது. நீங்கள் வந்து நான்வெஜ் தான் தனியாக ஆர்டர் பண்ணணும். இப்போ நான்வெஜ் மீல்ஸ் எதுவுமே நம்ம போடல, வெஜ் மீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. 110 ரூபா ஒரு ப்ரைஸு. ஸோ சிக்கன் வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். கிரேவி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். சாம்பார் செம்மையாக இருக்குது. லைட்டாக புளிப்பு தட்டுது. புளிப்பு மட்டும் லெவலாக ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அவங்கள பருப்பு பொடிக்கு போயிடுவோம். நான் ஒரு பருப்பு பொடி ஃபேன். எனக்கு பருப்பு பொடி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் யோசிப்பாங்க, மலைச்சாரல் போல் மேலே தூக்கி விட்டுட்டு அவங்களோட எண்ணெய் எடுப்போம். அவ்வளோ எண்ணெய் கீயான்னு தெரியல, லைட்டாக ஊற்றிப்போம். ஏன் நெய்லாம் தரமாட்டேங்கிறாங்க இல்லை, நிறைய பேர் நெய் வச்சுருப்பாங்க, நெய் வைக்கவே இல்லை. இங்கேயுமே நெய் கொடுக்கணும், நெய் கொடுத்தா செம்மையாக இருக்கும். இங்கே பிரியாணியும் இருக்குதுங்க, 150 ருபீஸ் சம்திங். ஆனால் இங்கே தனியாக வாங்குவாங்க, இந்த மீல்ஸ் கூட வராது. பருப்புடி பயங்கரமாக இருக்குது. நெய் மட்டும் கொடுத்தனால இன்னும் சூப்பராக வந்துருக்கும். ஆல்ரெடி செம்ம பசியில் இருக்கேன், காலையில் ஒரே அலைச்சல். இப்போ இங்கே ஷூட்டை முடிச்சு கிளம்பி நுங்கம்பாக்கம் போகும் ஷூட்டுக்கு. நான் உங்களை ஆல்ரெடி ஃபோன் சொல்லிட்டேன், நான் வரேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் வராமல் போயிட்டோம் சொன்னாங்க, கெட்ட பேர் ஆகும். ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி போகாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கிளம்பி போயிடணும். அதுக்கு எனி காசு சுத்தமாக முடியலன்ற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம போகாமல் இருக்கணும்.
எனக்கு இந்த பொடலங்காய் டீப் ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அவங்கள சிக்கன் கிரேவி மட்டும் மேலே ஊற்றிடுவோமா, லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குது, கண்ணு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாய்க்கு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போம். ஸ்மெல் செம்மையாக இருக்குங்க. வாவ், செம்ம ஸ்மெல்லு. மணி 1 ஆச்சு. கிரேவி அடிச்சிக்க முடியாது, வேறு மாதிரி இருக்கு. இந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுது, நல்லா காரம். இது வந்து போன்லெஸ் சிக்கன் கிடையாது. பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்குன்ட்டு. அது கிரேவி ரோல் சிக்கன் தனியாக டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க போல். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, செம்மையாக குக் ஆகிருக்கு. நைஸ் சிக்கன், செம்ம காரம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா வந்து உங்களுக்கு சிக்கனும் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம் காரம் சாப்பிட அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பருப்பு போயிடுமா? பருப்பு செம்மையாக இருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பைட், எனக்கு ஒரு பைட். போதும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, எப்பவுமே வந்து எனக்கு சாம்பாரில் சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த அப்பளம், இதில் வந்து வடை, சிக்கன் 65 சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஓகே, சிக்கன் வச்சு உங்களுக்கு ஒரு பைட், எனக்கு ஒரு பைட் சாப்பிட்லாம். கடை வேறு மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. ஆம்லேட், பையா ரசம், மோர் ஃபினிஷ் பண்ணிடலாம். போதும். ரசத்தை நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடா 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 அடா, ரசம் தான் அப்படி இருக்குது. நான் நான்வெஜ்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டேன், ரசத்துக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு கேட்டால் ரசம்லாம் வந்து வேறு மாதிரி. ஸோ கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கலாம், அப்படியே கொஞ்சம் ஆம்லேட் எடுத்து வச்சுக்கலாம், சாதத்தை போட்டு மூடிக்கலாம். ஒரு பைட் போனால் சொர்க்கமாக இருக்கும். வெயில் வேறு வெளியே விட்டு பொழக்குது. சிக்கனு, ஆம்லேட், ரசம், தரமான காம்பினேஷன். இதை சொல்லுங்கள், நான்தாமா சீரீஸாக பிடிச்சிருக்கா? நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம், பார்க்குறீங்களா? இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், வீடியோ குவாலிட்டி பண்ணி இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ரீச் ஆன பிறகு நம்ம கண்டிப்பாக ஒரு கேமரா வாங்கி இன்னும் சூப்பராக வீடியோ எடுக்கணும். இருக்கிற வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோவா கர்நாடகா அந்த பொட்டேட்டோ தான். சூப்பராக
பொட்டேட்டோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி லைட்டாக மேலே வந்து அந்த சில்லியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருக்காங்க. சாப்பிட செம்மையாக இருக்காது. ஏன்னா டைம் பார்த்துட்டே இருக்காங்க, யோசிக்காதீங்க. நிறைய பேர் சாப்பாடு ரெண்டு கொடுக்கணும். உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கா, ஒரு காலம் டைம் சாப்பாடு கொடுத்தாகணும். ரசத்தோட ஏதோ சாப்பிடலாம் செட் ஆகும். சிக்கனாக இருக்கலாம், உருளைக்கிழங்கு பொரியலாக இருக்கலாம், ஆம்லேட்டாக இருக்கலாம். ஆம்லேட்டில் வந்து இந்த பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்ணும்னு வச்சுங்களேன், அடா 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 வேறு மாதிரி இருக்கும். தயிர் தயிர் நல்லா கட்டி தயிருங்க. வாவ், ரொம்ப நாள் கழிச்சு ஆந்திரா மசாலா கட்டி தயிர் பார்க்குறேன் நான். கூட இந்த சிக்கன் வச்சு நான்வெஜ் சாப்பிட்டு தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து நமக்கு அதெல்லாம் கிடையாது. மெது கூட வயசு சாப்பிடாம சரிக்கிற வயசு, அதெல்லாம் சாப்பிடுவோம். வேறு மாதிரி கைஸ். சிக்கன் மசாலா நல்லா பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து 100 rupees நினைக்கிறேன். நல்லா இருக்கு. சரி மக்களே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை தான் மீட் பண்ணுறேன். டேஸ்ட் எப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் கொத்தமல்லி விட்டோம் பார்த்தீங்களா. சரி உங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? சாப்பிட்டு முடிச்சு சொல்கிறேன். பையன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இது வேளச்சேரியில் ஆந்திரா மீல்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெஸ்ட் விஷயம். அது 15 இயர்ஸாக இருக்காங்க, அது இன்னும் பெரிய விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சிக்கன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் ஃப்ரை வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த ஆம்லேட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. தென் ரசமும் சரி, அந்த சாம்பாரும் சரி, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ வெஜ் மீல்ஸ் வந்து 110 rupees தராங்க. அந்த சிக்கன் வேணுன்னா வந்து நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் 100 rupees. சிக்கன் கிரேவி கேட்டாலுமே தராங்க, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வேளச்சேரி பார்க்கலாம், ஒரு ஆந்திரா மீல்ஸ் ஸ்பாட் ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.